எவ்வளவு நேரம் அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க? சாப்பிட்டு படுங்க. அவர் உன்னிடம் என்ன சொன்னார்? வாயை திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லல. இருக்கிற நிலவரத்தை பார்த்தா மனுஷன் வரமாட்டார் போற தோணுது. ஏன், எதுக்காக? வீட்டுக்கு வராம எங்க சாப்பிடுறார், எங்க படுப்பார்? உண்மையை சொல்றீங்களா? அவரு உங்களை கண்டா பயப்படுறாரு. வீட்டுக்கு வர மாட்டாரு. ஜமீன்தார் வீட்டிலே சாப்பிட்டுட்டு எங்கேயாவது திண்ணையில படுத்துக்கலாம். படுத்துக்கிட்டுமே, அவருக்காக நான் ஒண்ணும் காத்து கிடக்க முடியாது. என்ன சத்தா? ஏதாவது மாடுகிட்டு வந்திருக்குங்க. மாடாவது மனுஷனாவது, இதை நான் பார்த்துட்டு வரேன். என்ன இது? எதுக்கு இந்த திருட்டு வருஷம்? வீட்டுல சிரிக்கிறது போதாம வெளியிலயும் சந்தி சிரிக்க வைக்கிறீங்களா? சொல்லுங்க, இதெல்லாம் ஏன் செய்றீங்க? நான் ஒண்ணும் செய்யல. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கோவமா இருக்கீங்க. என்ன கோவமா இருக்கிறேனா? ஏன் இந்த பாசாங்கு? உங்க நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு அவங்க உறவுதான் வேணும்னு அப்படியே இருந்துக்குங்க. நடுவுல என்னையே இருக்கிறீங்க. வஞ்சியரின் வார்த்தையிலே அர்த்தமே வேறு. சும்மா இருப்பா, மறுபடியும் வந்துட போறா பரதேவதை. இனிமே பயம் இல்ல. திருடன் ஓடிட்டான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது. பயப்படவே வேண்டாம், நான் ஹால் பக்கம் இருக்கிறேன். ரோஹிதாஸ் இங்கேயே காவல் இருப்பான். வாங்க போலாம். ரோஹிதாசா, போ. என்ன சீதா, எங்க வந்த? உங்களுக்காக வரல, வாத்தியாருக்காக வந்தேன். அவரிடம் உனக்கு என்ன வேலை? பாட்டு சொல்லிக்கு வந்தேன். பாட்டுமில்ல கேட்டுமில்ல, போய்கிறது. என்னை போக சொல்லியா? இரு, உன்னை டிஸ்மிஸ் செய்துடுறேன். ஆமா, எல்லாம் செய்த போலதான். செய்யறேன்னு இல்லைன்னு பாரு. வாங்க சார், எங்க வீட்டுக்கு போலாம். நாளைக்கு வரேன். போய் நாளைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல. பாப்பா சார், வாங்க சார். முடியாது சார். சார் முடியாதுன்னா? சார் முடியாதுன்னா? சரி பாத்துக்கோ. வாத்தியார எங்க வீட்டுக்கு வர வைத்து பாட்டு சொல்லிக்கலன்னா என் காது அறுத்துக்கிறேன். காது என்ன, மூக்கைய சேர்த்து அறுத்துக்க. சூர் பணக்க நான் இல்ல, நீதான் சூர் பணக்க. தாடைக்கு லங்கினி எல்லாம் நீதான். ரொம்ப கரெக்ட். அத்தியார ருக்குமணி சத்யபாமா. யாருங்க அவங்க? அவங்க அக்கா தங்கங்க. எங்க புராணத்துல எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓ அப்படியா? லோகிதாசா, நாங்க உலாவ போறோம், நீ வீட்டிலேயே இரு. ரொம்ப கரெக்ட். என்ன அத்தை, கொஞ்சம் சில்லறை ஏதாவது? ராஜு, நம்ம மகாலட்சுமி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லத்தே, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்பா பாப்பா பாப்பா, இந்த அங்க அடையாளங்களை வச்சுக்கிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுனா மகா டேஞ்சரா இருக்குது. ஏன்னா இந்த காலத்துல யாரும் பெரியவங்க புலி நகமால போட்டுக்கிறது இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, மச்சத்தையாவது பார்க்கலாமான்னா இந்த காலத்து பொண்ணுங்க காலில் செருப்பும் பூட்ஸும் மாட்டிக்கிறாங்க. ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன். அம்மா, அந்த வாத்தியாரம் இருக்காளே ராட்சசி, என்ன வாத்தியார் கிட்ட பாட்டு சொல்லுக்கு விட மாட்டேங்கிறாம்மா. அத்தா, அவளை இப்போ டிஸ்மிஸ் செய்துடு. தப்பம்மா, பெரியவங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வாத்தியார் அம்மாவை டிஸ்மிஸ் செய்தா வாத்தியார் மாத்திரம் இருப்பாரா என்ன? அப்ப வாத்தியார் எங்கே வர சொல்லு, நான் கத்துக்கிறேன். அப்படியே அம்மா. ராஜு, நீ போய் நான் சொன்னேன், நீ வாத்தியார் அழைச்சுக்கிட்டு வா. சரி.
பாண்டியா புறப்படு. அப்பனே லோகிதாசா, எங்க உங்க எஜமா? ஏன் நம்ம சீதா கூட்டிட்டு வர சொல்லிச்சுதே, அனுப்பிட்டாங்களா? பாவம் அவரு. என்னையா என்னாச்சியா? அத ஏன் கேக்குறீங்க? ஐயோ நல்லா இருந்தாரு, என்ன ஆச்சுது? முதல்ல வெள்ளையப்பனை தள்ளுங்க, அப்புறம் சொல்றேன். ஐயோ இந்தாயா விஷயத்த சொல்லியா. என்ன இருக்குது? சீத்தம்மா பாட்டு சொல்லிக்க கூப்பிடுறாங்க, இந்த அம்மா வேண்டாங்கிறாங்க. சொல்லி கொடுத்தா இங்கே கோபம், சொல்லி கொடுக்காம இருந்தா அங்கே கோபம். இடையில இவர் இருதலை கொள்ளி இரும்ப தவிக்கிறாரு. அந்த அம்மாளுக்கு என்ன அவ்வளவு கோபம்? பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்? அது பெரிய கதைங்க, விரிவா சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. அட என்னப்பா நீ. இந்த அம்மாவுக்கு வியாதி வந்தப்போ வெளியே போறேன்னு மிரட்டி பார்த்தாங்க. அப்ப ஜமீன்தாருக்கு கோபம் வந்து, இன்று நீ போனா என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காதா, வேணும்னா என் சீதாவையே கல்யாணம் செய்து கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. அன்னையில இருந்து நம்மளவருக்கு கொஞ்சம் சபலம். என்ன உங்க எஜமானுக்கு அவ்வளவு சவலமா? அது யாருக்கு தான் இல்ல, அதுவும் ஜமீன்தார் பொண்ணு. அது இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் தாராளமா தள்ளுங்க, இருக்கிறதையும் கரைகட்டா சொல்லி. போதும் போதும் போதும்பா, நான் கேட்டதும் போதும், நீ சொன்னதும் போதும். பாப்பா பாண்டி பா. என்னங்க அத்தா, அவர் வரல? வரல, வரமாட்டாராம்ல. என்ன திமிர் பாத்தியா அவனுக்கு? இருக்கட்டும், இன்னைக்கு அந்த வாத்தியை டிஸ்மிஸ் செய்துடுறேன். பாரம்மா, வாத்தியாரை டிஸ்மிஸ் செய்துடுறாரா? சும்மா இராது, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், போ. சரி வா. உங்க அப்பா வரட்டும்மா, அழைச்சிட்டு வர சொல்லுவோம். குட் மார்னிங். மேரி லெட்டர் போட்டிருக்கேன். அனுப்பிச்ச பணம் பூரா நீங்க எங்கிட்டே கொடுத்துட்டீங்களா? நீங்க எங்க சிரமப்படுறீங்களோ என்னமோன்னு அடிக்கடி செலவுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல. இன்னும் என்ன எழுதி இருக்கிறா? எங்க கருதாஜி? கருதாசி ஜேப்புல தானே வச்சேன். வர வழியில் எங்கேயாவது உந்துச்சோம். என்ன எழுதியிருக்கிறா? சௌக்கியமா இருக்கிறேன், மாச கடைசியில உங்களை வந்து பார்க்க வரேன்னு எழுதியிருக்கிறேன். ஐயோ பதில் போடலன்னா கோச்சு பாரு. கொஞ்சம் அட்ரஸ் தரீங்களா? பதில் போட்டு கொடுத்தாரு பிளீஸ். கொஞ்சம் இருங்க, வரேன். தேங்க்ஸ். குட் மார்னிங். என்ன இது? மேரி விலாசம் வேணுமா? விலாசம் இல்லை, விலாசம் இல்லை. போகலையே. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? Get out. இணையேதுமில்லாத விஷால சிருஷ்டியிலே இணையேதுமில்லாத விஷால சிருஷ்டியிலே விசித்திரங்களெல்லாம் எனதாகுமே. எல்லாம் உனக்கே தருவேனே, இனிமேல் உரிமை நீதானே. எல்லாம் உனக்கே தருவேனே, இனிமேல் உரிமை நீதானே. தழுக்கு தழுக்கெனவே தாரகை மின்னிடும் நீலவானகமும் எனதாகுமே. எண்ணிலாமாந்தற்கு இதய வேகம் தரும் குளிர்ந்த வெண்ணிலாவும் எனதாகுமே. எல்லாம் உனக்கே தருவேனே, இனிமேல் உரிமை நீதானே. எல்லாம் உனக்கே தருவேனே, இனிமேல் உரிமை நீதானே.
சுகமாக குதூகலம் தரும் வசந்த ருதுவும் எனதாகுமே மலரோடு சேர்ந்து விளையாடியே வரும் மலைய மாருதமும் எனதாகுமே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே